ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அர்ஜுராஜ் விலாக்ஸ். நான் உங்கள் அர்ஜுராஜ். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னா, நம்ம நறுமணத்துல ஆடுலாம் ஆந்திராவில இருந்து வாங்கி வித்துட்டு இருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு ஆடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. முந்திரி காட்டு வழியா போயிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா முந்திரி காடு தான் அண்ட் ஃபாரஸ்ட். இது எருப்பூர்ஸ்ல இருந்து நறுமணம் போற வழி இது. இங்கெல்லாம் ஃபுல்லா வெறும் முந்திரி மரம் தான். ஃபாரஸ்ட் நிறைய மான்லாம் இருக்கும். இப்ப இதையும் பார்க்க முடியுமான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நிறைய வச்சிருந்தாங்க, எல்லாம் வெட்டிட்டு புளி மரமா கட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பக்கத்துல உள்ள ஃபாரஸ்டான தெரியாதவங்க எல்லாம் பாத்துக்கோங்க. இது வந்து ஷார்ட் கட்டு நறுமணம் போறதுக்கு, காட்டு பாதை வழியா போகிறது. பாதை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. மணல் எப்படி இருக்குது பாருங்க. தண்ணி மழை பெய்ஞ்சு எல்லாம் ஆத்து மணல் இருக்கு, ஈக்குவல் இது எல்லாமே. அந்த அளவுக்கு மணல் இதுல ஃபுல்லா கிடக்கு. ஃபுல்லா விவசாய பர்பஸ் தான் இந்த ரோடு, வேற எதுவும் கிடையாது. எல்லாமே குத்தகை விட்டுருவாங்க. யாராவது குத்தகை எடுத்து ஏக்கர் சொல்லிட்டு அவங்க பார்த்துப்போம். இந்த ஏரியாவில் முந்திரி பழம் எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இங்க எல்லாம் முந்திரியே பண்ணிக்க மாட்டுக்கு தான் போய் போட்டாங்க. கிடையாது. நான் வெளியூர்ல பக்கத்துல டோல்கேட் உளுந்தூர்பேட்டை போனாலே 3 பழம் 50 ரூபா அப்படின்னு சொல்லி விற்பாங்க. நிறைய பார்த்துருக்காங்க. நம்ம ஊர்ல தான் இந்த பொருளுக்கெல்லாம் மவுஸ் கிடையாது. ஆனா வெளியூர்ல எல்லாம் அதோட வேல்யூவே தனி. நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. இதுல நிறைய சத்தெல்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு கூகுள்ல தேடி அப்புறமா போடுறேன். நறுமணம் கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் நிறைய மான்னு மயில் எல்லாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் நைட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டோம் பாருங்க, இதான் நறுமணம் போற ரோடு. காட்டு வழியா வந்தோம்னா இந்த ரோட்ல வந்து ஏறிடு. நிறைய காட்டு உயிரினங்கள் தான் இங்க பார்க்கலாம் இந்த ஏரியாவுல. உடம்பு, குயில், காட்டுப்பாதைங்கிறதால இந்த ரோட்லாம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஊர் ஏரியாவுக்கு போனோம்னா அந்த ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வழியா நீங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களான்னு சொல்லுங்க. புளியா மரம் இருக்குது. ஃபுல்லா புளியா மரம் காய்ச்சி பொங்குது. ஊர்ல புளி எவ்வளவு கிலோன்னு சொல்லுங்க. காட்டுக்குள்ளேயே ஒரு சில பேரு மயில பாருங்க. மயில் மேஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அது என்னைய கண்டுட்டு ஓடுது தலை தெறிக்க. ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஒரு அனிமல் ஸ்பாட்டட் ஃபைனலி. அங்கே எது நின்று இருக்கு. இது வந்து திரும்ப இதுக்கப்புறம் மண்ணு ரோட்ல போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் மைக்கு ரெக்கார்ட் ஆகாததால செக் பண்ணிட்டு திரும்ப புதுசா எடுக்கிறேன். அடுத்த எங்க மயில் பார்த்தா காட்டுறேன் வாங்க. முன்னி பார்த்தது ஆண் மயில். எங்கேயோ ஓட்டு நிறைய அனிமல் ஸ்பாட் பண்ணலாம் நைட்ல வந்தோம்னா. ஏரியாவில் மழை வர மாதிரி இருக்கு. உங்க ஏரியாவில் மழை வருதா சொல்லுங்க. வெயில் உருவாயிருக்கான். இந்த ரோடெல்லாம் எங்கேயாவது நீங்க இதை மாதிரி ஆஃப் ரோடெல்லாம் போயிருக்கீங்களா? எங்கெல்லாம் எங்க ஏரியாவில் நிறைய இருக்கு இந்த மாதிரி. ஃபுல்லா இதான் ஓடைகள்ல இதே மாதிரி ரோடு தான் எங்க பார்த்தாலுமே இருக்கு. ஏன்னா முந்திரி காட்டுல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இது ஃபாரஸ்ட் கனெக்ட் ஆகிற ரோடு. இந்த பக்கம் விருதகிரி போய் கனெக்ட் ஆகும். அந்த பக்கம் நறுமணம், அப்படியே விருதாச்சலம் போயிடலாம் நறுமணம் போயிட்டு. ஸோ அதனால பெருசா இதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஊர் ரோடு தான் மேக்சிமம் எல்லாருமே பார்ப்பாங்க. கொல்லக்காட்டுக்கு தான் போவாங்க இந்த ரோடு வழியா. அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேக்சிமம் தேக்க மரம் போட்டுருவாங்க. முந்திரியை ஒட்டி எல்லாமே வறண்ட பூமி தான் இந்த இடத்துல. இங்க வந்து தண்ணி பார்த்தா எல்லாம் ஊறாது. எங்க ஒரு முறை இதெல்லாம் போகுதுதான் 500 அடிக்கு மேல போகும். மேக்சிமம் எல்லாம் தேக்க மரம் வச்சிருவாங்க. பொண்ணு கல்யாணத்துக்கோ இல்லை எதுக்கோ வெட்டி யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவும் முந்திரி காட்டுல போகுது. பூங்கில் மேக்சிமம் தேக்கு தான். தேக்கு வச்சுதான் இருப்பாங்க. தூரத்துல ஒரு ஃபேக்டரி தெரியுதுங்க. என்ன ஃபேக்டரி? சாராய ஃபேக்டரி இருக்குது இங்க நறுமணத்துல. போன்ல தெரியல.
நறுமணத்துல சாராய பேட்டை இருக்குது. ஃபேக்டரி ஒரு நாளைக்கு சுத்தி காட்டுறாங்க. நம்ம நறுமண ரோட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ஊர் ஜாயிண்ட் ஆகிற ரோடு. இந்த பக்கம் போனோம்னா நறுமணம், நேரா போனோம்னா நம்ம விருதாச்சலம் போகிற ரோட போய் கனெக்டிங் ஆயிடும். நேரா போனோம்னா காணாது கண்டோம். அப்படியே போயிட்டு ஸ்டேட் பேங்க் போயிடலாம். விருதாச்சலம் போயிட்டு மார்க்கெட் எல்லா ஏரியாவும் இந்த வழியா. அதாவது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட். இது ஃபுல்லா பெரிய ஃபாரஸ்ட். ஏற்பு குறிச்சி இது எல்லாத்தையும் ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ரோட்ல நேரா போனோம்னா நான் சொன்ன அந்த ஆட்டு பண்ண வந்துடும். நேரா போயிட்டு தூரத்துல லெஃப்ட் எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே உள்ள போகணும். இந்த பக்கம் ஃபுல்லா செம்மண் தான். எங்க பார்த்தாலும் செம்மண் தான். அது மாதிரி இந்த என்எல்சி டவரு இதெல்லாம் சின்ன டவரு. லோக்கல் பவர் சப்ளை இருக்கிறது காக்காவில் நினைக்கிறேன். சப்ளை முந்திரி எல்லாம் அழகா பூத்து குழுங்குது. இந்த ரோடு நேரா போன விருதாச்சலம். இதுதான மாட்டு பண்ணிக்கு போற ரோடு. இதுல வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துட்டு அப்படியே நேரா ஒருத்தர் ஒரு ஆடுலாம் வாங்கி வெயிட்டு கணக்கில் விற்கிறாங்க. அவங்களதான் பார்க்க போறோம். நேரம் வந்துகிட்டே இருங்க. வீடு எங்கேயும் கட் பண்ணல, வழி வரைக்கும் காட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடு தாண்டி ரைஸ் மில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த சரவணா ரைஸ் மில். இந்த ரைஸ் மில்ல இருந்து ஒரு 50 மீட்டர் நேரம் வந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட்ல போகணும். இது தெரியுது பாருங்க, இது உள்ளதான். லெஃப்ட் இந்த பாதை உள்ளதான் போகணும். அப்படியே அதுல இருந்து உள்ள நேரம் வந்தீங்கன்னா இங்கதான் இருக்குது. நல்லா பெரிய லெவல்ல பண்றாங்க. நிறைய ஷெட்லாம் இருக்கு. உங்களுக்கு வெயிட் கணக்குல வீட்டுக்காக ஆடு வேணும்னா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயில் அங்க உள்ள ஆள் இருந்தாங்கன்னா கேட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க. ஆடுகளம் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட வட மாநிலத்து ஆடுகள். இதுதாங்க இவங்க ஆடு வச்சிருக்க இடம். இன்னைக்கு ஆடு இல்லை, அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஆடு இல்லை. சரி, இன்னொரு நாள் வந்து பார்ப்போம். ஆடு இப்ப இல்லாத காரணத்தினால சனிக்கிழமை வர சொல்றாங்க. இவங்ககிட்ட ராஜஸ்தான் ஆடு தான். ராஜஸ்தான் ஆடு எல்லாமே கெடா பட்டா எல்லாமே கலந்துருக்கும். உயிரோட வந்து 450 இருந்து 460 ரூபா சொல்றாங்க. ஸோ நீங்க லோக்கல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இங்க வந்து ஆடு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா போயிட்டுல வந்துட்டு இருக்கு. பெரிய மேடம் மாதிரி இருக்குது. நான் ஆளுன்னு தெரிஞ்சது. சரி போடுறோம் பாருங்க மக்களை, இந்த ஒரு பஸ் எல்லாம் வருது. சரி, மழை வந்து பஸ் போன போயிட்டு இருக்கோம். நறுமணம் காணாத கண்டன் எஸ்என்ஜி டிஸ்டிலரிஸ். இது ஸ்பெட்டு தயாரிக்கிற இடம். சாராய எரிபொருள் எஸ்என்ஜின்னு சொல்லிட்டு பிரபல தொழிலதிபர் அண்ட் ஆல்சோ சினிமா ப்ரொடியூசர், டைரக்டர். அவரோட தான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த வழியா தான் வந்தோம். சரி, திரும்ப போகும்போது நல்லா இருக்கட்டும் இந்த வழியா உள்ள போறோம். நாங்க பார்க்கலாம். இது எங்க போய் அந்த வழியில ஜாயின் ஆகும்னு தெரியல. நேரா போவோம், போய் ஒரு லெஃப்ட் எடுப்போம். எப்படி நம்ம அந்த வழியில போய் ஜாயின் ஆகும் தான் நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் முந்திரி ஒன்லி. இது வந்து யாரும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால இங்க யாரும் தேக்க மரம்லாம் வைக்க மாட்டாங்க. ஆடு மாடு எல்லாம் இங்க மேயும். இன்னும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சிடும். அணில் ஓடுது. Okay guys, இந்த வழியா நாங்க லெஃப்ட்ல உள்ள போறோம். நாங்க உள்ள போயிருக்கோம். மழை பேர் லைட்டா தூங்கிட்டு. இன்னைக்கு February 12 and Thursday, time around 3 PM. உங்க ஏரியாவில் மழை பெய்யுதான்னு சொல்லுங்க. இப்பதான் மழை வந்துட்டு இருக்கு. 2 பக்கமும் இந்த குச்செல்லாம் யாரும் எடுத்துட்டு போகல. எடுத்துட்டு போறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா இது ஃபாரஸ்ட்ல
அதனால இங்கேயே மக்கிவே கிடக்குது. சுத்தி இருக்க மக்கள் இந்த மாதிரி விறகு அடுப்புல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப யாரும் விறகு அடுப்பு யூஸ் பண்றா? சிலிண்டர் வாங்கி போட்டு தள்ளுன்னு தள்ளுறாங்க. அந்த காலத்துலலாம் ஃபுல்லா விறகு அடுப்பு தான். முந்திரி காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் குச்சி வெட்டுவாங்க, வந்து அது கழிப்பு எல்லாம் ஒடிச்சு எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணது. ஆனா இப்போலாம் அது மாதிரி யாரும் ஓரளவுக்கு கேப்பா இருக்கு. யாரோட சத்தம் கிடையாது. எல்லாம் சிலிண்டர் மயமாகி விட்டது. நம்ம இந்த பாதையில வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னு தான் நினைக்கிறேன். போனாதான் தெரியும். நாங்க போவோம். இந்த பாதையா நானே தெரியல. இங்க எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். நோ டிஃபரன்ஸ். காமெடியில ஏதாவது சொல்லுவாங்க, சேம் சேம் பட் டிஃபரெண்ட். அது மாதிரி காமெடி எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் பார்க்க, ஆனா டிஃபரெண்ட். தூரத்துல ஒரு ட்ரக் வருது. இது பாத்தீங்கன்னா தனி டேங்க் லாரி. தண்ணி அடிக்க தண்ணி அடிக்கவா இல்ல மருந்து அடிக்கவா இல்ல எதுக்கா தெரியல. தண்ணி பிடிச்சி கொண்டு போய் விற்பாங்க. இல்லைங்க மகளே, இந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்துறாங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல. ஸோ அதனால இந்த செடிகள்லாம் அந்த ட்ரக் மூலமா எடுத்து வந்து தண்ணி ஊத்துறாங்க. நான் வேற மருந்து அடிக்கிறதுன்னு சொல்லிவிடுவேன். இங்கதான் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. கண்ணுல இதெல்லாம் கண்ணு வச்சு உண்டாக்குறாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் ஃபுல்லா எப்பவுமே மரங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஃபாரஸ்ட்காரங்களுக்கு ப்ராஃபிட். ஃபுல்லா இல்லாத இடத்துலலாம் நிறைய கண்ணு வச்சு வளர்க்குறாங்க. அந்த இடத்துல இருந்து அந்த அண்ணங்கிட்ட கேட்டு பூச்சி போற வழியா கிட்ட நேரம் போனா இங்கதான் தார் ரோடு வந்துடும். அப்படியே தார் ரோட்ல போய் போய்க்கலாம். லோக்கல்ல தான் இருக்கோம், எங்களுக்கே போய் தெரியாது. எல்லாம் முந்திரி காடா இருக்கு, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா பாக்குற இடம் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும். இந்த பக்கத்துலாம் அவ்வளவுக்கு சின்ன வயசுல வந்ததோட சரி. அதுக்கப்புறம்லாம் இங்க வரல. ஏதோ தார் ரோடு வந்துட்டு வரும்போது வேற வழியா வந்தோம், போகும்போது வேற வழியா போறோம் பாருங்க. நான் நேரம் போனா தம்பியா வந்துட்டோம். ஆக்சுவலா நாங்க எரும்பூச்சி வரல, உப்பனத்தை வந்திருக்கோம். அந்த ஷார்ட்கட்ல பூந்து நேரா வந்ததால இதுதான் உப்பனம். ரைட் சைடு போனோம்னா நேரா விருதாச்சலம். உப்பனத்தை போயிட்டு விருதாச்சலம் போயிடலாம். இந்த பக்கம் ரயில்வேக்கு அந்த நெய்வேலி ரயிலு. இந்த பக்கம் போனோம்னா எரும்பூர்ச்சி போயிடலாம், அகரம் போகலாம், முதனை இல்லை ரேகும் போகலாம், நெய்வேலி கூட போகலாம். இப்படி அப்படின்ட்டு கூட நம்ம ரோட்ல ஜாயின் பண்ணி. இதுதான் அந்த ரயில்வே ட்ராக்ஸ். என்எல்சியோட வீஸ்ட் கிராஸ் போச்சு இல்ல, அந்த ரயில்வே ட்ராக் இதுதான். இந்த பக்கம் இது கடலூர் வரைக்கும், இது கடலூர் காரைக்கால் அப்படி கனெக்ட் ஆகும். இந்த ட்ராக் தான் இது. இந்த பக்கம் தான் ரோடு தான் இது. நேரம் இருக்கும். நம்ம இப்போ ஊர் ஏரியாக்குள்ள போறோம். இந்த ரோடும் போனாம தான் கிடக்கு, போட்டது பேருந்து போய் கிடக்கு. கடலூருக்கு வந்து சாபமோ இல்லைன்னு தெரியல. ரோடெல்லாம் அப்படிதான் இருக்கு. யார சொல்லியும் ஒன்னும் ஆக போறது கிடையாது. அந்த வேலையை பார்ப்போம் நம்ம. இங்க பாத்தீங்கன்னா மூங்கில பொரிச்சி மரம். இங்க ஒரு கோவில் தான் இருக்கு. நேரா போனோம்னா நேரா போயிட்டு ரைட் எடுத்தோம்னா நல்லூர், லெஃப்ட் எடுத்தோம்னா இருப்புக்குறிச்சி. அதுலயும் நேரா போயிட்டு வந்தாலும் முதல்ல ரோடு போயிடலாம். இப்படியே முதல்ல போய் இந்த ரோடு ஜாயிண்ட் ஆயிடும். இதுதான் டிஎன்ஆர் கோவில், வீரநாள், குதிரைகள்லாம் இருக்குது பாருங்க. அவங்க லேண்ட்ல பக்கத்து பக்கத்துல வீடு கட்டி குடிய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஊர்ல இருந்து நெருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க லேண்ட்லயே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இங்க வீடே கிடையாது. இப்பதான் டிரான்ஸ்பர் 1 2 3 4 5 6 டிரான்ஸ்பர் மேல போட்டிருக்கேன். போட்டு 1 2 3 4 5 டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்க. போட்டு நிறைய ஏதாவது ஒரு இருக்கு. எல்லாருமே இப்ப ஊரை விட்டுட்டு இது பிரபா போப்பாரு தள்ளி மைக்கிட்ட போகுது. அவ்வளவுதான் காய்ஸ். இதுதான் நல்லூர் போற வழி. இப்படியே போனீங்கன்னா நல்லூர் வந்துடும். இந்த பக்கமா போனீங்கன்னா எருப்பூச்சி வந்துடும். நம்ம இப்ப நேரா சரிப்போ எருப்பூச்சியே போ. நம்ம இப்ப எருப்பூச்சி உள்ளார போறோம். வாங்க எருப்பூச்சி ஊரை சுத்தி காட்டுறேன், எல்லாம் பாரு. ஃப்ரேம்குள்ளதான் இருக்குது. வாங்க எருப்பூச்சி தான் பாருங்க. கோழி எல்லாம் மேயுது. அப்படியே வந்துட்டு
கோயில் அம்மன் கோயில் நினைக்கிறேன். ஆமா, மாரியம்மன் டெம்பிள். நேரா போயிட்டு ரைட்டு என்ன பண்ணணும், நேரா போனோம்னா சர்ச்சுக்கு போயிடும். இந்த பக்கம் சர்ச் இருக்கு. இதுலயும் நேரா போயிட்டு ரைட் எடுத்தோம்னா ஆசை போலாம். ரைட்ல முடியும். பாருங்க, இதுதான் நேரா போனா அரசகுழி. இந்த பக்கமா போனோம்னா எருப்பு குறிச்சி. நேரா போயிட்டு நம்ம ரைட் எடுக்கணும். திரும்ப டாக்ஸி பக்கத்துல கார். இருங்க பாக்குறேன். பெரிய சர்ச்சு தான், பேர்லாம் இல்லைங்க. சர்ச்சு இதுல இருந்து நேரா போனோம்னா நம்ம போயிட்டு இருக்கலாம். காய்கறி வண்டி, ஊருக்குள்ள காய்கறி விற்கிறேங்க. அதுக்கப்புறம் அப்படியே நேரா போயிட்டே இருந்தோம்னா நம்ம பூஜை பஸ்ஸா போகிறோம். அதை ரைட்டு அசகுழி, லெஃப்ட் சக்கரகுளம். ராமாயண ஸ்டோரி, ஃபேமஸ் ராமர் டெம்பிள். கோயிலை பற்றி வர்றேன். சென்னை ஃபேமஸ், எல்லாரும் நிறைய பேர் ஸ்கூல் கேட் ஆரம்பம். செகண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குறிச்சி. மக்களே ஸ்கூலு இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம். இங்கதான் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஆனா ஸ்கூல் அப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். இப்போலாம் அப்படி கிடையாது. நெருக்குவாங்க. அதனால இந்த படிச்சவங்க எல்லாம் இப்ப பெரிய பெரிய ஆளாதான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கான கவர்மெண்ட் ஹாஸ்டல், இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல். இங்க நிறைய இதுதான் இருப்பு குறிச்சி பஸ் ஸ்டாப்பு. அதுதான் சக்கரகுளம் பின்னாடி அப்படியே இருக்கு. பின்னாடி அதே ரைட் சைடு போனோம்னா அரசகிரி, இந்த பக்கம் போனோம்னா முதனை. இத்தோட நம்ம காணொலியை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது போல நீங்க அரசகுழி இல்ல முதனையில இருக்கீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு சிக்கன் கடை ஓபன் பண்ணியிருக்கான். சிக்கன் வேணா வந்து இங்க சாப்பிடுங்க.